ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஏகே விலாக்ஸ். நம்ம வந்து ரெகுலராக வீடியோ பண்ணோம் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். பட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைச்சாலும் நமக்கு உடல் ரீதியாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்தது. ஒரு 2 or 3 months பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் வந்து நம்மளால வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியாமல் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியாமல் போயிடுச்சு. அதுதான் ரீசனு. ஆக்சுவலாக பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல கீழே விழுந்தப்போ ஸ்கூலில் படிக்கும்போது அடிபட்டு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராக் ஆகிடுச்சு. அது நான் சாப்பிடும் போது இல்லை ஏதாவது ஒன்று கடிக்கும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்கும், ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷனாகவே இருந்தது. பட் நான் போய் டாக்டர்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு சரியான ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. ரீசன் என்னன்னா டீத்ல இருந்து போகிற ரூட்ஸ் எல்லாமே வந்து பிரெயினில் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால இப்போ ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னா ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த வீடியோவில் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனாக எந்த ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இதுவரை எந்த ஒரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப்பில் வந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சோ அதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் நல்லா இருந்தால் மட்டும் தான் எதுவாக இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பக்கத்து வீட்டு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டல் டாக்டர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. நான் ஒரு 1.5 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டிருந்தேன். அப்போலாம் வந்து ரொம்ப ஒரு இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிது. கால் பண்ணி கேட்டப்போ ஓகேடா வெயிட் பண்ணு, நான் இந்தியா வர்றதுக்கு ஒரு 1.5 years வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரீச் ஆகிட்டாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டேன்டா, வா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ வந்து யோசித்தேன், எப்படிக்கா அவங்கள்ட்ட தான் கிளினிக்கே இல்லையே, நீங்கள் எங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னோடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக் நேம் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா பீமநகரில் KM டென்டல் கிளினிக்னு இருக்கு. அந்த கிளினிக்கோட சீஃப் டாக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் கண்ணன். நாங்கள் போனோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு பயம் இல்லை. என்ன ரீசன்னா நான் முன்னாடி போன டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் இங்கே போனோடனே பயம் இல்லை. ரீசன் என்னன்னா என்னை சின்ன வயசுல இருந்து அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வளர்த்தாங்க. அப்படிங்கிறப்போ என் மேல எனக்கு இருக்கிற கேரை விட என் மேல அவங்களுக்கு இருக்கிற கேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு தைரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை பத்தியுமே யோசிக்கல. அங்கே போனோடனே எனக்கு வந்து ஒரு 3 ட்ரீட்மெண்ட் வந்து சொன்னாங்க. ஒன்று ரூட் கேனால் பண்ணி கேப் போடணும், அப்படி இல்லைன்னா அலைனர் போடணும், அப்படி இல்லைன்னா கிளிப் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து கிளிப்பு வந்து எதுக்குன்னா, கிளிப்பும் அலைனரும் வந்து எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா கேப் இருக்கும். அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்று அலைனர் போட்டுக்கலாம், இல்லைன்னா கிளிப் போட்டுக்கலாம். பட் இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் டேர்ம் இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உனக்கு வந்து எது சீக்கிரம் முடியும் அப்படின்னா ரூட் கேனால் பண்ணி கேப் போட்டால் தான் ரொம்ப சீக்கிரமாக முடியும். அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து உடஞ்ச பல்லு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து அந்த அக்கா ஓப்பன் அக்கா நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், வேறு யார் நம்பி வரல, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி நான் சொல்லிட்டேன். நான் இவ்வளோ சொல்லியுமே என்னதான் இருந்தாலும் இது வந்து உனக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ இத்தனை சஜஷன்ஸ் இருக்கு, நீ எது பண்ற, இது பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு உனக்கு எது ஃபீல் ஆகுதோ அது சொல்லி நம்ம அதுல கூட நம்ம கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்க எது பெஸ்ட்ன்னு சொல்லுங்க, இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுங்க, நான் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் கேனால் பண்ணி கேப் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கேனால் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட பல்லு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணி காமிச்சிட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உங்களோட பல்லு வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. நான் இதுவரையும் போய் மீட் பண்ண எந்த ஒரு டென்டல் டாக்டருமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்லவே இல்லை. இவங்க வந்து பாத்தீங்கன்னா செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுவும் எஸ்பெஷலி அக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்துட்டாங்க. அதையும் தாண்டி அந்த சீஃப் டாக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. போனப்போ அவ்வளோ பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. எனக்கு மட்டும் இந்த விஷயத்தை எடுத்து எடுத்து சொல்லலை, வர எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும், அப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லலாம். என் கூட உள்ள கார்த்தி அண்ணன், அதுக்கப்புறம் விஜேஸ், இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் என்னோட டீத்தை பார்த்தவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகி அவங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுமே ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரிதான் செம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாங்க. ஆக்சுவலாக உங்கள் கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திருச்சி பீமநகரில் இருக்குது. கிளினிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா KM டென்டல் கிளினிக். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் திருச்சியிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் போயிட்டு அந்த டென்டல் கிளினிக் போய் விசிட் பண்ணலாம். சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ எதுவுமே கிடையாது. ஸோ என் லைஃப்பில் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா இருந்தால் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டான அட்ரஸ் வேணும்னா நான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட விசிட்டிங் கார்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்கான காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி தான். உண்மையாக சொல்லணும்னா ரூட் கேனால் வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் பண்ணாங்க. ரீசன் என்ன, என் சொந்த அக்கா மாதிரி அவங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அதை சார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நம்ம போட்ட அந்த க்ரௌனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்தே சார்ஜ் பண்ணாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது.
கன்ஃபார்மாக யார் போனாலுமே காஸ்ட் வைஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கேரிங் வைஸாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உங்களில் யாருக்காச்சும் பல்லில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா மறக்காம கேஎம் டென்டல் கிளினிக்கை போய்ட்டு விசிட் பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அந்த லாலியக்கா நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை என்னோட பல்லுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அழகான சிரிப்புக்கு நீங்கள் தான் காரணம். அந்த கூகுள் சார் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் யூ. எவ்வளோ பேஷண்ட்டாக இருந்து எனக்கு எல்லாமே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட சேர்த்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஆளில் போட்டுங்க, அப்போ கண்டிப்பாக போஸ்ட் பண்ண வீடியோ நோட்டிஃபிகேஷன். சரி, வாங்க போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான திங் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். தலைவன் பாருங்க, கேமரா ஆன் பண்ணணும். எங்கள் அண்ணன் போஸ்ட் கொடுக்க ரெடியாக கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். சரி, என்ன நம்ம எடுக்க வந்திருக்கோம் அதை சொல்லுங்கள். தெரியலையே, நீ தான் சொல்லணும். நீ சொன்னால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் வாய் மூலியமாக சொன்னீங்கன்னா தான் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கும். ZX 6R எடுக்க வந்திருக்கோம். ZX 6R யாருக்கு? ஃப்ரெண்டுக்கு. உங்களுக்கு? நீங்கள் சட்டை ஆக்கக்கூடாது. ஓ, என்ன உங்களுக்கு நான் ஒரு பெருமையாக பேசுகிறேன், அப்புறம் அடிச்சுட்டு சத்தம் ஆகிறேங்கிறீங்க. இதுதான் நியாயமா ப்ரோ? நியாயம் தான். 1000 தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு அழகு ப்ரோ. டக்குன்னு அடுத்த ஸோ சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 2025ஓட ஃபஸ்ட்டு வண்டி, திருச்சியோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த 10Rல வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்ட போகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ப்ரோ. ராய் மட்டும் சொல்லிவிடுங்க. ஸோ இவங்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா கனி. ஆக்சுவலாக இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 6R எடுக்க போகிறோம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி நின்றுக்கிட்டு இருக்கு. என்ன ப்ரோ, எடுத்துடலாமா? நீண்ட நாள் கனவு. 6 மாதம் போராட வேண்டியது இருந்துச்சு. பட் ஆனால் உமர் ப்ரோவோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி 2 மாதத்தில் எடுக்கிறாரு. தலைமை ஓடிக்கிட்டே இருக்காரு, ஒளிஞ்சு எங்கே அடுத்து நம்ம சைடு வந்துடுவாங்களோ. என்ன ப்ரோ அப்படி கம்மு நிற்கிறீங்க, சொல்லுங்க ஏதாவது. அவர் கம்முன்னு தான் பார்ப்பல. நான் பிறந்த நாள் பாட்டில் போயிருக்கிறது. சட்டை போட்டுன்னு எடுத்து விடுங்க ப்ரோ. ஒரு தடவை ரிகர்சல் பார்த்துக்கிறியா? ஒரு தடவை ரிகர்சல் பார்க்குறதுனா பார்த்துக்க. கிச்சா ஊன்னு சொல்கிறேன், டக்குன்னு தூக்கிடுங்க. கிச்சா ஊ. வண்டி எடுத்தோடனே எங்கள் அண்ணன் கண்ணில் ஒரு திமுரு, ஒரு ஆங்காரம், அது எல்லாமே வந்து ராஜ பரம்பரைக்கான அனைத்து விஷயங்களும் வந்துருச்சு. என்னையா இருக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 வண்டியுமே ஃபோட்டோவில் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலில் யோசிச்சுட்டு இருந்தோம். வண்டி என்னடா இந்த மாதிரி கலரில் போட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்களே அப்படின்னு. பட் நேரில் பார்த்தா ஓகே தான், அந்தளவுக்கு கேவலமாக ஆக்கலை அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஏன்னா பழைய 10R வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். பட் இப்போ வந்துருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதை கம்பேர் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆரம்பத்திலே 10R வந்து ஷேப் மாற்றும் போதே வந்து என் மக்களுக்கு பிடிக்கல. ஓல்டு 10R கம்பேர் பண்ணால் மக்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வந்து ஷேப் வந்து பிடிக்கல. ஆனால் இப்போது என்ன, அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு பழகிட்டாங்க. அதாவது அடுத்தடுத்தது புதுசாக வரும்போது வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே போக போக பரவாயில்ல அப்படி தானே ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த மாதிரி மக்கள் ஏற்றுப்பாங்க, அவ்வளோதான். அதாவது நம்ம மனசு மாறலனாலும் நம்ம மைண்டை வந்து மாற்றிக்கணும். சரி, ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம வாங்காமல் இருக்க போகிறதும் கிடையாது. அதானே ஒரு உண்மை. கரெக்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், பழைய 10R வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் அண்ட் ரெட் ஷேடில் வந்துருக்கும். அது பார்க்குறதுக்கு செம்ம ஒரு லுக்காக இருக்கும். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு 2019 அந்த மாடலில் வந்து ஷேப்பை விட 2021 அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓல்டர் ஷேப் ஹனிக்ரோம். நான் ஓப்பனாக சொன்னேன்னா அந்த ஹனிகோம் எடிஷன்லாம் பார்க்கும்போது நான் வச்சிருக்க வண்டியோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்பேர் பண்ணும்போது பிடிக்காது. எனக்கு ஓல்டோடது தான் பிடிக்கும். ஆனால் போக போக நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற மனப்பான்மை எனக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ வாங்க போகிற மாதிரி கவாசகியை பொறுத்த வரைக்கும் KRT எடிஷன் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், கலர் வைஸ் கம்பேர் பண்ணால் KRT தான் நல்லாயிருக்கும். அது அக்செப்டபிள் தான். நான் இந்த வண்டி வச்சிருக்கேனேங்கிறக்காண்டி இந்த வண்டியை நான் தூக்கி வச்சு பேச முடியாது, அதுதான் உண்மை. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான்
பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு எல்லோ கலரை வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளோரசன்ட் மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே மனசளவில் ஏற்றுக்க வேண்டியதான். போக போக நல்லாயிருக்கும்டா எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அப்படியே ரெட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம மனசு தேர்த்திக்க வேண்டியதான். நமக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்க வேண்டியது. ஆமாம், நான் பரவாயில்லப்பா தப்பிச்சுக்கிட்டேன். என்னோட வண்டி கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தான் மேக்ஸிமம் ஒரு க்ரீனை விட. அதனால நானும் கவலையோட இருக்கும். இல்லை அப்படியே ஓல்டர் செக்மெண்ட் அப்படியே காமிச்சிக்க மாற்றலை. ஓல்டர் யாராவது Z9 எடுக்கிறீங்க அப்படின்னா இப்பயே எடுத்துருங்க. சொல்ல முடியாது அடுத்த வருஷம் என்ன கலரில் போட்டு நம்மளை பழைய கலர் வாங்கி போகிறாங்கிறது தெரியல. இங்கே பாருங்க, பழைய கலர் இதுதான் நல்லா இருக்கும். இந்த எடிஷன் தான் நம்ம வச்சுருக்க மாடல். செமையாக இருக்குல்ல இந்த கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10RR. இருங்க, வண்டியோட ஓனர்ட்டே போயிட்டு நம்ம ஒரு ரிவ்யூ கேட்டுருவோம். ப்ரோ, வண்டி கலரை பற்றி புலம்பிக்கிட்டே இருந்தீங்க ப்ரோ. நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இப்போ ஓகேவா? நேரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. லாஸ்ட் மாடல். அப்புறம் ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம். அப்போ மனுஷன் என்னோட கான்செப்டில் தான் இருக்கார். ஓகே, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஸ்டிக்கர்னு ஒரு விஷயம் ஆப்ஷன் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிப்போம். உங்களுக்கு வண்டி தான் மெயின். வண்டி தான் முக்கியம். அவன் எப்படி போனால் எனக்கு என்னென்னு தலைவன் பாருங்க. திருட்டு தர ப்ரோ, இதெல்லாம் உங்களுக்கு மனசை வயசில் மூத்தவர் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைங்க ப்ரோ. இதெல்லாம் நியாயமாக இருக்கா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டோமான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஓ பஞ்சு, நேற்று மாநாடுக்கு போனீங்களா ப்ரோ? போயிட்டு வந்தாச்சு ப்ரோ. அதனால தான் இந்த பஞ்செல்லாம் உங்களுக்கு வருது ப்ரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி ஓட்ட வேண்டியது. பட் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்பும் போது நைட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா vlog எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஐ திங்க் நாங்கள் வண்டி டெலிவரி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. ஆமாம், ஒரு வாரம் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வண்டியை ஓட்டி பார்க்க போகிறேன். என்னாச்சு? என்னது இது சிம்பிள் காட்டுது. இது எதனால? அது வந்து இக்னிஷன் இல்லைனா அது காட்டும். இதுல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன், பெட்ரோல் பங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு. இது இப்போயே ஷோரூமில் கேட்டுருங்க. நான் இந்த இஷ்யூலாம் வரவே வராது. ஆனால் இது வந்து எப்போ 10 எரியுமே. அது என்ன? அது இப்போயே கேட்டுருங்க ஷோரூமில். பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் கேட்டுருங்க. ஆனால் இப்போ எதாக இருந்தாலும் வாரண்டிலே கிளைம் பண்ணிக்கோங்க. என்ன கைஸ், கரெக்டாக நம்ம எடுக்கும் போது வில்லங்க ஆரம்பிக்குது. கரெக்டாக நான் எடுக்கும் போது வில்லங்க ஆரம்பிக்குது. ஓட்டலாமா வேணாமா? டே தம்பி வரட்டா? கைஸ், ஆக்சுவலாக வண்டி எடுத்து 1 வீக் மேலே ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளங்கிறது தெரியும். 10Rல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீயை ஆஃப் பண்ணி வண்டியிலே வந்து சாவி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இக்னிஷன் கீழ் சிம்பிள் லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்ருக்கோம். பட் ஆன் ஆகினதுக்கப்புறம் இந்த மாதிரி இக்னிஷன் சிம்பிள் வந்து காட்டாது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை. ஷோரூமில் வந்து இப்போயே அதை கேட்டால் தான் ரெக்டிஃபை பண்ணி தந்துடுவாங்க. ஏன்னா வாரண்ட்டி இருக்கிறப்பயே. அதுக்கப்புறம் லேட்டாக பார்த்துக்கலாம்னு விட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான். சார் வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு சார், உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் அப்போயே கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு அவங்களோட கையை விரிச்சிருவாங்க. அவ்வளோதான். அப்புறம் நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம அதை மாற்றுற மாதிரி ஆயிரும். வேறு வழியே கிடையாது. ஆக்சுவலாக ராமண்ணா வண்டிக்கு இந்த வண்டிக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாதுங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஒரே கலர் வேரியேஷன் மட்டும்தான். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2025 திருச்சியில் நம்பர் 1 பைக். திருச்சியில் யாருமே இந்த மாதிரி கலர் வந்து எடுக்கலை. ஆக்சுவலாக வந்து 2024. பட் ஆனால் 2025 எடிஷன் தான் சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னா எப்பயுமே பைக்கர்ஸுக்கு வந்து மேபி தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குவோங்க. இப்போ புதுசாக ஒரு வண்டி லான்ச் இந்த வருஷம் ஆகுது அப்படின்னா எப்பயுமே அடுத்த வருஷத்தோட கணக்கை தான் பேஸ் பண்ணி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதோட கான்செப்ட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா 2025 எடிஷன். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கலர் மேலே ஒரு இது இருக்கும். என்னடா இது கவாசாக்கியில் வந்து கலரை இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவில் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஆக்வர்டாக. பட் நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் மட்டும் தான் கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வாங்கினதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் ஷேடில் வந்துட்டு நம்ம ஸ்டிக்கரிங் அடிச்சிட்டோன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக தெரியாது. சீரியஸாக நல்லா தான் இருக்கும். பட் இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீனாக இருக்குது.
பட் ஆப்வியஸாக எல்லா பைக்கர்ஸுக்குமே அந்த பழைய கலர் தான் பிடிக்கும். ஓகே, நம்ம அப்படியே ஏற்றுக்க வேண்டியதான். போக எப்படி அந்த 10R வந்து பார்த்தீங்கன்னா 2018 2019 வந்த மாடல்லாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் 2021 எடிஷனை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் போக போக 2021 எடிஷனும் எல்லாத்துக்குமே பிடிச்சி போய் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். போக போக எல்லாத்துக்குமே இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு பிடிக்கிறனாலும் பிடிக்க வச்சிட்றாங்க பாஸ், வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ இதோட ஆன்-ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 lakhs கிட்ட வருது. ஆக்சுவலாக இந்த வண்டியோட பேஸ் சவுண்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 600 கிளாஸில் வந்து இவ்வளோ ஒரு பவர் கொடுத்துருக்காங்க வண்டியில். சரியான ஒரு ஸ்மூத்து வண்டி, சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, பழைய வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் ராமண்ணா வண்டியை வந்து ஓட்டி பார்க்கும்போது. லைக் என்னன்னா Z9 எடுக்கிறவங்கலாம் வந்து அப்படியே வந்து ZX 6Rக்கு வந்து மூவ் ஆன் ஆகிடுங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபாக்குள்ளே தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 12 லட்ச ரூபா போட்டு Z9 வாங்குறதுக்கு நீங்கள் இன்னொரு 2 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி இதை கண்டிப்பாக வாங்கிடலாம். என்ன கேட்டால் நான் அதான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ 10R உள்ள எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே 6R வந்திருக்கு. குவிக் ஷிஃப்ட் ஆரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்வோர்டு மட்டும் தான், டவுன்வோர்டு வந்து கிடையாது. நம்ம வேணும்னா ஐ திங்க் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா காசு செலவாகும், எனக்கு ஷுவராக தெரியலை, பட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராமண்ணா வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்குது, பட் கன்ஃபர்மேஷனாக எனக்கு வந்து தெரியலை. ஆக்சுவலாக இந்த வண்டிக்கான எல்லா நீடட் ஆக்சசரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் இருந்து தான் இந்த வண்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரேடியேட்டர் கார்டு, ஸ்லைடர்ஸு, ஃபோர்க் ப்ரொடெக்டர்ஸு, அந்த வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வர ப்ரொடெக்டரு, அதுக்கப்புறம் ஸ்லைடர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தை பேடு, டேங்க் பேடு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் ஏதாவது புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா லைக் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, ZX 6R இருக்கட்டும், S1000RR இருக்கட்டும், ZX 10R இருக்கட்டும், ஹேபுசாவாக இருக்கட்டும், எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அதுக்கான எல்லா ஆக்சசரியுமே நம்மளோட ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மளோட AK பைக்கர்ஸ் மேண்டை எப்போனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சங்கர் அண்ணாக்கு வந்து நம்ம ஆக்ரோபோவிக் ஃபுல் சிஸ்டம் வித் டைட்டானியம் ஹெட்டர்ஸோட எடுத்து கொடுத்தோம். ஆக்சுவலாக அண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்தேன். ஆக்சுவலாக அவரும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் எடுத்து கொடுத்தோம். வண்டியில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார். அந்த கிளிப்பிங்கை கூட அந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறத பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சீரியஸாக வண்டியில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு. சவுண்டாக இருக்கட்டும், அதில் வர ஃப்ளேமாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு ரேடியேட்டர் கார்டு கூட நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருந்தோம் அந்த வண்டிக்கு. ஸோ எல்லா வண்டிக்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் பண்ணி கொடுத்துரும். லைக் அவைலபிளாக இல்லாத ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து ஆர்டர் போட்டு எடுத்து தர மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எடுத்தால் கன்ஃபார்மாக நல்ல ஒரு ப்ரைஸில் எடுத்து கொடுக்கலாம். அந்த குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக நம்மளோட ஷாப் சைட்லேருந்து. அதே மாதிரி நம்மளோட Z8 வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு மாடிஃபிகேஷன் வந்து ரேப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். சூன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரேப் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த மாடிஃபிகேஷனு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செலவு பண்ணி அது ஒரு வேறு லெவலில் ஒரு கம்பேக்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமாக அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இந்த வண்டியில் ஏறி உட்காந்தோன்னே இந்த வண்டியில் இருக்க ஸ்மூத்னஸுக்கு எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு மேலே நான் பார்த்திங்கன்னா வந்துட்டேன். ஓகே, இதோட யூட்டர்ன் போட்டுடலாம். மனுஷன் தேடிட்டு இருக்க போகிறாரு. இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை கலர் சாய்ஸாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி வியூவில் வந்து தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக வண்டியை வாங்கினா அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் இந்த வண்டியோட கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு வண்டி புக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு எடிஷன் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தார். லைக் ராமண்ணா சஞ்சயன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா க்ரீன் கலர், அந்த மாதிரி கலரில் தான் வந்து அவர் ஆர்டர் பண்ணார். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த கலர்ஸ் இப்போ வரதில்லை, இந்த கலர் மட்டும் தான் வருது, 2025 கலர் மட்டும் தான் வருது, நீங்கள் இதுதான் எடுத்தாங்கன்னு வேறு வழியில் அப்படின்னு ஷோரூமில் சொல்லிட்டாங்க போலுக்கு. எனக்கு ஃபோன் அடிச்சு என்ன சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, வண்டியை நம்ம புக் பண்ணதை கேன்சல் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் ஏன்னா புக் பண்ணதை கேன்சல் பண்ணுறீங்க, எடுங்க, நம்ம அதுக்கப்புறம் ரேப் பண்ணி ஏதாவது மேட்ச் பண்ணிக்கலாம், நான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வச்சது. என்ன தான் நம்ம சொல்லி எடுத்தாலுமே
அவர் மைண்ட்குள்ளே இருக்கும்ல வண்டி, அதாவது அவர் ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது வண்டியை பார்க்கவே இல்லை. எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரை எடுக்கிறப்ப தான் இந்த கலரே வந்து அவர் நேரில் பார்த்தாரு. ஸோ இப்போ நம்ம அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம், இந்த கலர் எப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஃபோட்டோவில் பார்க்க எப்படி இருந்துச்சு, இப்போ நீங்கள் நேரில் வாங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்போம். அவரோட ரிவ்யூ கேட்போம் அந்த கலரோட ஆப்ஷனை பற்றி. அந்த வண்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஹைவேஸ்குள்ளே ஓட்டுறதா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஒரு சூட்டபுளான ஒரு காம்பேக்டான வண்டின்னு சொல்லலாம் உண்மையிலே. வாங்கியாச்சா? ஓகே ஓகேங்க ப்ரோ. எங்கேருந்து வரீங்க? மதுரை இருந்தா ஹெல்மெட் வாங்குறதுக்காண்டி வந்தீங்களா ப்ரோ? ஏன் ப்ரோ இவ்வளோ தூரம் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் கொரியர் போட்டுட்ருப்போம்ல. சரிங்க ப்ரோ, சரி பார்த்துப்போம். சாப்பிட்டாச்சா? ஓகே, பொய் சொல்லாதீங்கன்னா இருக்கீங்க, சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டீங்களா? பொய் சொல்லாதீங்க ப்ரோ, உண்மையாக சாப்பிட்டு. சரிங்க ப்ரோ, பார்த்துப்போங்க. பாக்ஸ் வேணாமா? சரி ஓகேங்க ப்ரோ, பார்த்துப்போங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆனால் வண்டியை புக் பண்ணிவிட்டு கலர் பிடிக்கலன்னு ஃபோட்டோவில் பார்த்துட்டு கலர் பிடிக்கலன்னு கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நேரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது இந்த கலரை பொறுத்த வரையும்? ஓகே. வந்து அந்த பழைய மாடல் வந்து ஃப்ரம் 300 to ZX 10R வரை ஒரே பேட்டர்ன். ஆமாம். இது வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. போக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் உண்மை கன்ஃபார்மாக நீங்கள் உண்மையாக தான் சொல்லுவீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அந்த கலர். அந்த கலர் ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது பிடிச்சது? அதுதான். ஓகே, நானும் ஃபோட்டோவில் பார்த்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், ஒரு கேன்சல் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இல்லைனா எடுங்க, நான் பார்த்துக்கலாண்ணா அப்படின்ட்டு தான் அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வச்சது. ஓகே, இந்த எல்லோ லைன் மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வண்டியை நம்ம அப்படியே ஸ்டிக்கர் அடிச்சிட வண்டி தான். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. TN45 CE 8989. ஆக்சுவலாக நம்பர் சூப்பராக இருக்குது, ஃபேன்சி நம்பர். ஸோ ஆக்சுவலாக எல்லாத்தோட மனநிலை தான். அதான் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் பிடிக்க வச்சிருவானுங்க. இதாண்டா நீங்கள் வாங்கி ஆகணும், வேறு வழியே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவானுங்க. அதான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியோட கலர் எப்படி இருக்குன்னு. ஸோ உண்மையான பழசை கம்பேர் பண்ணி நீங்கள் பண்ணாதீங்க. பழசை கம்பேர் பண்ணால் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் பழசை தான் பிடிக்கும். பட் இந்த கலர் எப்படி இருக்குங்கிற ஒரு சஜஷன் மட்டும் நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதே நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. டாட்டா பை பை.